நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் வேகமாகவும் வேலை முடிஞ்சிச்சு. நாங்கள் எலுமிச்சம் தோட்டத்துக்கு போய் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் காயெல்லாம் பழம் பார்த்து பெருக்கிட்டு வரலான்ட்டு போகிறோம். அருவி என்ன பண்ணுறாங்க? எங்கே இருக்குது இழந்த பழம்? பிடுங்க வந்தீங்களா? அது காய்ப்பா, இன்னும் சீசன் ஆகலையில. அது ஃபுல்லாக காய். இங்கே பாரு அது எப்படி இருக்குன்னு. சரி இரு வாரேன். எலுமிச்சம்பழம் பிறக்கலான்னு பார்த்தா இவங்க காட்டுக்குள்ளே இருக்கிற பழமெல்லாம் கேட்பாங்க போல். அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க இதான் இழந்த பழம் மரம். இது காட்டுக்குள்ளே இருக்கிற இழந்த பழம் மரம். இதுதான் இழந்த செடி. இப்படிதான் இருக்கு. பிடுங்குமா? ஒரு பழமோ 2 பழுத்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் இப்போ சீசன் ஆரம்பிக்க போகுது போல. இந்த உனக்கு வேணுமா? எப்படி இருக்கு? புளிக்குதா? சொல்லுடா. 2 கடிச்சிருக்கு. 2 கடிச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பிள் மாதிரி இருக்கு. ஆனா இது ஆப்பிள்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஒரு சண்டை இவங்களுக்கு இழந்த பழத்துக்கு. நான் கூட பிறக்கிட்டேன், நீ கூட பிறக்கினேன்னு ஒரு சண்டை. இவங்களை தீர்த்துட்டு அந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு கொண்டு போயிட்டு வரவங்களாம் இன்னைக்கு நாளே முடிஞ்சு போயிடும். போமா வாங்க போவோம், டக்குன்னு வா. வெயில் ஏறிடுச்சு பாரு. இதான் எங்கள் எலுமிச்சங்காடு. இங்கே தான் காய் பிறக்கலான்னு வந்தோம். பழம் பிறக்க உள்ள வந்தோம். பார்த்தா இந்த ஆத்தா வேலை செஞ்சுருந்தாங்க. நானும் யாரை பார்த்தா இந்த துளசி கொலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை அறுக்கிற அந்த வேலை செய்கிறாங்க. இதை அறுத்து விற்றாலும் அதுவும் ஒரு காசுங்க. நாட்டு மருந்து கடையில் வாங்குவாங்க. அதை கொஞ்சம் காசு, நல்லா காசு போகணும்னு நினைக்கிறேன். அதை அவங்க நெல்லில் வந்து அறுத்து விற்காங்க. இப்படியும் வேலை இருக்குங்க. பழம் பச்சனை போஸ்ட் கொடுத்துருக்க. இவங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சாலே போதுங்க. அப்படின்ட்டுக்கிட்ட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுடுவாங்க. நாங்கள் பிறக்கிறோம். இதே எங்கள் காடு இப்படி தான் இருக்குது. என்ன குட்டா, எதுவும் பிறக்கலையா? தேடிக்கிறியா? அவ்வளோதான்ப்பா. நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு. நாளை கழிச்சு ஸ்கூலு. சரியா? ஒரு நாள் மட்டும்தான் லீவு. செவ்வாய் பிறக்குங்க போங்க. அது பழம் இருக்கு பேரு. காய் கம்மியாக இருக்கு. இருக்கு. வெயில் காலம் வர நல்லா காய் பிடிக்கும். எத்தனை காய் இருக்கு? 2 இருக்கா? அந்த அங்கே மேலே ஒன்று இருக்கு பாரு. எவ்வளோ பெரிய லெமன். இன்னும் நல்லா காயெல்லாம் பிடிக்க தொடங்கிச்சு. நான் நல்லா இதே மாரி பெருசு பெருசாக வரும். எடுத்துட்டியா? நீ என்னடா கையில் வச்சுருக்க? காட்டு. ஒரு செடியில் காய் பிறகிட்டே வந்தோம். இங்கே வந்து பார்த்தா பன்னி. நம்ம உழுகிறமோ இல்லையோ பன்னி நல்லா உழுது வைக்கிது. ஒவ்வொரு கண்டை சுற்றி இப்படியே தோணிச்சிட்டே இருக்குது. எவ்வளோ காய் இருக்குன்னு. இந்த ஒரு செடி நல்லா காய்க்குது இந்த டைம். வேறு பெரிய மற்ற செடியெல்லாம் பெருசாக இல்லை. ஆனால் இந்த செடியில் நல்லா நிறைய காய் இருக்குது. பாருங்க எப்படி இந்த கஷ்டம். அப்படியே கையெல்லாம் விட்டு இதாகினோன்னா ரொம்ப கையை கிழிச்சிடும் முள் பயங்கரமாக. அடியில் அந்த கொப்பு கிளையெல்லாம் வெட்டி விட்டோம்னா கொஞ்சம் ஹைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மரத்தை லைட்டாக குளிக்க விட்டோம்னா பிறைக்கலாம். ஆனால் அது அதனால இப்படி இருக்குது. நல்லா கவாத்தெல்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பராகிடும். இதுதான் நம்ம ஆயுதம். இப்படியே வச்சு இந்த கொப்பை பிடிச்சி இப்படியே 2 குறுக்கிட்டோம் அப்படின்னா பழம் இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துடும். அப்படியே வைக்கலாம். எங்க காமி காயை பிடிக்காத பழம் விட அது காய். பிடுங்க.
பட்டாம்பூச்சி. என் பிள்ளைக்கு இந்த பட்டர்ஃப்ளைல என்னதையா இருக்குமோ, பட்டாம்பூச்சின்னு உசுரை விட்டுக்கிருக்கேன். அது பாட்டுக்கு பிடிச்சி விளாண்டுக்கிட்டு கொண்டுக்கூடாதே. அழகா இருக்குல்ல? ரொம்ப கியூட்டா இருக்கு. பறக்க விட்டுருவா? பறக்க விட்டுரு. சரி. பூக்களை பாருங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு. என் பிள்ளைகளுக்கு இங்கே வந்தாலே ஒவ்வொரு செடியிலையும் ஏதாச்சும் கிளிக்கூடு இருக்கான்னு பார்க்குறது தான் வேலை. எனக்கு ஒரு கூடையில் எவ்வளோ பழம் பறக்கணும் கைஸ், 3 கிலோ 4 கிலோ கிட்ட இருக்கும். இது அப்படியே நாங்கள் லோக்கலில் கடையில் கொடுத்து காசாவோ இல்லை எங்களுக்கு ஏதாவது தேவை பொருளோ அந்தமாரி ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து நாங்கள் பழத்தை கொடுத்துட்டு அந்த காசுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். இவ்வளோதான். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.